Hi everyone, welcome to spicetamil. சஹருக்கு நெய் சோறும் குருமாவும் செஞ்சிருந்தேன். ஒரு ஆளு சாப்பிட வேண்டிய சோறு மிஞ்சிருச்சு. இந்த மிஞ்சின நெய் சோறுக்கு பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி இஃப்தாருக்கு யம்மியான ஸ்நாக்ஸாக மாற்றிட்டேன். செம்மையாக இருந்துச்சு, ஃபில்லிங்காகவும் இருந்தது. இஃப்தார் ப்ரிப்ரேஷனில் புதுசாக ட்ரை பண்ணதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சில கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், ரெசிபி டீட்டெயில்டாக சொல்கிறேன். குக்கரில் சோறு வச்சுருந்தேன், அதுலேயே எல்லாம் கலந்துட்டேன். இது சாதத்தில் பண்ணுறதுனால வழுவழுப்பாகவும் இருக்காது, எண்ணெயும் குடிக்காது. ஒரு சின்ன டெக்னிக் தான். சாதத்தை நம்ம கையாலேயே தயிர் சாதத்துக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். குருமாவில் உருளைக்கிழங்கு மிஞ்சிருச்சு, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். கறி மிஞ்சினாலும் சேர்த்துக்கலாம். இதோட பாதி வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இவ்வளோ தான் சேர்க்கணுன்னு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 கப்பு சாதம் இருக்கும், அதாவது ஒருத்தர் சாப்பிட்ற அளவு. 2 கப்பு சாதத்துக்கு 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்கள் நெய் சோறில் எவ்வளோ காரம் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி உப்பு. நெய் சோறுலேயும் குருமாலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் மிளகு சீரக பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்க்கலாம். எல்லாத்தையும் கையாலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நெய் சோறில் மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் மிஞ்சிருச்சுனாலும் இதே மாதிரி செய்யலாம். அப்போ நீங்கள் மசாலாஸ் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நீளமாக இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். பொரிக்கும் போது நல்ல கலர் வரணும். இந்த மாதிரி லைட் கலரில் எடுத்திங்கன்னா அவ்வளோவா முறுமுறுப்பு இருக்காது. இப்படி கொஞ்சம் டார்க் கலர் வர அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. நான் இதை அப்படியே தான் பொரித்தேன். உங்களுக்கு இன்னும் நல்ல முறுமுறுப்பாக வேணும்னா மைதா, கார்ன்ஃப்ளவர் இல்லைனா எக் வாஷ் கொடுத்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி கூட நீங்கள் பொரிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு 1 கப் சோறு தான் மிஞ்சி இருக்குன்னா 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. See you, bye bye.